பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த நிறுத்தத்தில் பள்ளி வேனில் ஏற வேண்டிய மாணவன் தற்போது பேட்டியளித்தார். ஓட்டுநர் மீது எந்த தவறும் இல்லை என்று அவர் பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விபத்திற்குள்ளான பள்ளி வேனில் ஏற வேண்டிய மாணவன் அளித்த பேட்டியை பார்த்து வருகிறோம். வேன் ஓட்டுநர் மீது எந்த தவறும் கிடையாது, கேட் கீப்பர் தான் தூங்கிவிட்டார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே கேட் திறந்திருந்ததை பார்த்ததாக மாணவன் ஆர்யா தகவல் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். விபத்திற்குள்ளான பள்ளி வேனில் ஏற வேண்டிய மாணவன் தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். வேன் ஓட்டுநர் மீது எந்த தவறும் இல்லை, ரயில்வே கேட் திறந்திருந்ததை பார்த்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல் வணக்கம். தற்போது அந்த மாணவன் அளித்த பேட்டியை பார்த்தோம், அது தொடர்பான விவரம். அதாவது இந்த பள்ளி வேனும் ரயிலும் விபத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாணவன் ஆரவ் என்ற மாணவன் வந்து அந்த விபத்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அடுத்த பகுதி கிராமத்துல இருந்து இந்த மாணவர் வந்து அந்த பள்ளி வாகனத்துல பயணம் செய்யக்கூடிய மாணவர். அந்த பள்ளி அது அவர் வீட்டுக்கு அருகாமையில தான் அந்த ரயில்வே கேட்டும் இருக்கு. அந்த கேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவன் கூட இன்னும் ஒரு 6 மாணவர்களை ஏற்றி கொண்டு இது வந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய வாகனம். இந்த தொண்டமானத்தம் என்ற அந்த அருகாமையில் உள்ள கிராமத்துல போயிட்டு அங்க இருக்கிற 4 மாணவர்களை ஏற்றி கொண்டு வரும்போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தை பார்த்து அந்த மாணவன் சொன்ன கருத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் எங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தை வற்புறுத்தி எங்களுக்கோசமே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வாகன ஓட்டுநர் வந்து நல்லபடியாகத்தான் வாகனத்தை ஓட்டுவார். இவர் வந்து அந்த கேட் கீப்பர்கிட்ட வந்து திறக்க சொல்லி எல்லாம் கேட்கல, கேட்டு திறந்துருக்கு. அதனால எங்க ஓட்டுநர் அதை கவனிக்காம கேட்டு திறந்திருக்கேன்னு அவரும் வந்துட்டாரு. எதிர்பாராத விதமாக அந்த ரயில் வந்து எங்க பள்ளி வேன் மீது மோதியது. அதுல வந்து என்னுடைய சக நண்பர்கள், அதாவது என் கூடயே பயணிக்கக்கூடிய 3 பேர் வந்து இறந்துட்டது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதுலயும் இந்த செழியன் என்றவர் என் கூட வந்து எப்போதுமே அந்த பள்ளி வாகனத்துல வரும்போது விளையாடி கொண்டே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் ஆரவ் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆரவ் சொல்லும் தகவலை பார்த்தீங்கன்னா, வாகன ஓட்டிகள் அந்த பள்ளி வாகன ஓட்டுநர் மீது எந்த தவறும் இல்லை, இந்த கேட் கீப்பரின் அலட்சியத்தாலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த எங்க சக பள்ளி மாணவர்கள் இழந்தது எனக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தாங்க. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.